ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் திரு விலாக்ஸ். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சிச்சுவேஷன் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியான சிச்சுவேஷனா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன நம்ம பார்க்க போறோம். விஜய் எனும் நான் விஜய் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரையும் அவங்கவுங்க வீட்ல போய் மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே பொன்னாடை போத்திருக்காரு. அத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். ஓகே. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் வந்து இன்னைக்கு சட்டப்பேரவையில் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் லீகல் அசோசியேஷனாக வந்து பதவியேற்றிருக்காரு. ஓகேவா? சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றுட்டு நேராக வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒவ்வொருத்தராக வீட்டுக்காக போய் பார்த்து மரியாதை செலுத்தியிருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது. முதலில் அவர் போனது வந்து திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அவருக்கு வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்கள் வந்திருக்காரு. அவரை கட்டி தழுவி ஆற அணைத்து விட்டு நேரடியாக வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவருக்கு பொன்னாடை அணிவித்திருக்கிறாரு. மலர் வளையம் கொடுத்திருக்க மலர் பொக்கே வந்து அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. அது போக பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து அவருடன் இருந்து சிறிது நேரம் உரையாற்றி விட்டு அரசியலில் மூத்த ஒரு ஞானியாக, அதாவது தீப்பொறி பேச்சாளர் அப்படின்னு கூட சொல்லலாம், நம்ம வைகோ அவர்கள். நம்ம வைகோ அவர்களை வந்து நேரடியாக போய் சந்திச்சுட்டு அவருக்கும் வந்து பொன்னாடை அணிவிச்சு மலர் கொத்து கையில் கொடுத்துட்டு அவருடனும் வந்து சிறிது நேரம் பேசியிருக்காங்க. அவர் வைகோ அவர்கள் வந்து தன்னுடைய அவரோட விஜய்க்கும் அவருக்குமான மலரும் நினைவுகள் எல்லாத்தையுமே வந்து சொல்லி அதை 2 பேரும் வந்து பகிர்ந்து சிறிது நேரம் உரையாடிவிட்டு அதற்கப்புறம் வந்து நேரடியாக அவர் போனது வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, நேரடியாக வந்து சீமான் அவர்களை சந்தித்து சீமான் அவர்களுக்கு வந்து மலர் கொத்து கொடுத்து அதன் பிறகு அவருக்கு பொன்னாடை அணிவித்திருக்கிறார். சீமான் அவர்களும் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பொன்னாடை அணிவித்திருக்கிறாங்க. இருவரும் வந்து சிறிது நேரம் பேசி இருந்துவிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நேரடியாக சீமான் அவர்களிடம் பேசி இருந்துவிட்டு வெளியில் வராரு. வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஹேண்ட்ஷேக் கொடுக்க வர, அதாவது கை கொடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா, இவர் கவனிக்கலை. திரும்ப வந்து இவர் கை கொடுத்து விட்டு இவர் கவனித்ததுக்கப்புறம் வந்து இவரே வாலண்டியராக கை கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி கை கொடுத்து இது பண்ணியிருக்காரு. மிகவும் ஒரு நேர்த்தியான மற்றும் ஒரு மாண்பு மிகுந்த ஒரு அரசியலை வந்து விஜய் முன் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வைகோ அவர்களே பகிர்ந்திருக்காரு. அண்ணா அவர்களுக்கு அப்புறமா ஜெயித்த பிறகு வந்து எதிர்க்கட்சியினர் வீட்டுக்கு போய் அவர்களை சந்திச்சு இந்த மாதிரி மரியாதை செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை, இதுதான் முதல் முறை அப்படிங்கிற மாதிரி வைகோ அவர்களே வந்து பகிர்ந்திருக்காரு. அப்படிங்கும்போது வந்து இது வந்து மிகவும் ஒரு ஹெல்த்தியான அரசியல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பிரேமலதா அவர்கள், விஜயகாந்த் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மனைவி, சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பேர் வந்தாங்க. விஜய் அவர்கள் வந்து வணக்கம் தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பிரேமலதா அவர்கள் வந்து விஜய் அவர்கள்ட்ட பேசும்போது எழுந்து நின்று வணக்கம் வைத்தார். அந்த மரியாதை என்பது வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நம்ம விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதையாகவே நான் கருதுகிறேன். அவர், அதாவது விஜயகாந்த் அவர் மேலே வந்து நம்ம விஜய் அவர்கள் வந்து எவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருந்தாருங்கிறத வந்து அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட கண் கலங்கும் ஒரு சிச்சுவேஷன்னே சொல்லலாம். என்னதான் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அண்ணி தானே. அதனால வந்து விஜய் அவர்கள் என்றும் விட்டு கொடுக்கவில்லை அப்படின்னே சொல்லலாம். கேப்டன் விஜயகாந்த் மேலே வச்சிருந்த அன்பும் அவருக்கு என்றும் மாறவில்லை என்று சொல்லலாம். விஜய் அவர்கள் வந்து சட்டங்களை முடுக்கிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நிறைய ரவுடிகள வந்து எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு வார்னிங் செய்து, இதற்கு மேல் நீங்கள் ஏதாவது ஒரு தவறான மூவ் செய்தால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சிறையில் தான் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இனிமேல் வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஆக்ஷன் எடுப்போங்கிற மாரி காவல்துறையினர் எல்லாருமே வந்து பயங்கர வேகமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட வந்து இனிமேல் வந்து எந்த குற்ற நடவடிக்கையும் நடக்கக்கூடாது. நடந்தால் துறையினருக்கே நான் வந்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் காவல்துறையினர் மீது எடுக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்று நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாரு. முதல்வர் ஜோசப் விஜய் அப்படிங்கிறதான் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். சாரி, அவர் தெரிவிச்சிருந்தாரு. அதனால இப்போ வந்து குற்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் காவல்துறையும் வந்து விரைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு முன்னோட்டமாக நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு அருமையான தொடக்கம். ரொம்ப நல்ல தொடக்கமாக இருக்கிறது. அவர் அறிவித்த திட்டங்களை குறித்து நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்க்கலன்னா மறக்காம நம்ம சேனல்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. ஓகே, நன்றி நண்பர்களே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. பார்க்காதவங்களுக்கும் நன்றி.